பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இந்த வாரம் சனிக்கிழமை எபிசோட்லயே எவிக்ஷனா நடத்தி முடிச்சிட்டாங்க. எப்பயுமே சனிக்கிழமை எவிக்ஷன் நடந்தது அப்படின்னா, அது பிக் பாஸோட முடிவு, அதாவது முடிய போற சமயத்துல தான் இந்த மாதிரி டபுள் எவிக்ஷன் பண்றப்ப தான் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலையரசன எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு காரணம் விஜய் சேதுபதி சொன்னது வந்து, என்னால நாளைக்கு வரைக்கும்லாம் பொறுக்க முடியாது நீங்க இந்த வாரம் பண்ணுனதுக்கு. அதனால நான் இப்பவே எவிக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன்ல இருக்கிற 5 பேரையும் உட்கார வச்சு எவிக்ஷன் கார்டை எடுத்து காமிச்சிட்டாரு. அதுல கலையரசன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ கலையரசன் போகும்பொழுது என்னெல்லாம் சொல்லிட்டு போனாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாரையும் சென்ட் ஆஃப் பண்ணி வழக்கம் போல எப்படி சென்ட் ஆஃப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் சென்ட் ஆஃப் பண்ணாங்க. என்ன, இந்த வாரத்துல இருந்து கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாட்டுக்கு. ஸோ போன வாரம்லாம் கிஃப்ட் கொடுக்கல இல்லையா? ஸோ கடந்த 3 எவிக்ஷன் நடந்துச்சு இல்லையா 3 வாரமா, அப்பெல்லாம் கிஃப்ட் கொடுக்கல. ஸோ இந்த வாரத்துல இருந்து போட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வாரம். ஸோ கலையரசனுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் குறிப்பா கலையரசன் நம்ம அரோராவோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ அந்த ஃப்ரேம்ல போட்டு கொடுத்துருக்கிறாப்ல. ஸோ அதை எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த வாரம் இப்பயே கலையரசன் எவிக்ஷன் ஆயிட்டார் இல்லையா? இதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம விஜய் சேதுபதியோட கோவத்தினால அப்படின்லாம் இல்லை. நாளைக்கு ஒயில் கார்டு இல்லையா? ஸோ அதை வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஒயில் கார்டை இறக்குறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்க போகுது. இன்னைய எபிசோடு ரொம்ப மாசா இருந்துச்சு. ரொம்ப மாஸ் பண்ணிட்டாரு விஜய் சேதுபதி. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.